நான் போகும்போது மெடலோடு தான் கண்டிப்பாக வரணுன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேன். நான் ஒரு 4 வருஷமாக 2021லேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு விளையாடிட்டுருக்கேன். பட் கிளப்புக்கு விளையாடிருக்கேன். ஆஸ்திரேலியன் கண்ட்ரிக்காக விளையாடினது இதுதான் முதல் முறை. இந்த முதல் முறையில் எனக்கு பிரான்ஸ் மெடலும் சில்வரும் கிடச்சது ரொம்ப பெருமையாக இருக்குது. இதில் என்ன ஒரு ஹைலைட்னால், இப்போ அமெரிக்கன் டீம் தான் சாம்பியன்ஸு. அவங்க தனியாக என்னை பாராட்டினாங்க. ஒரு இந்தியன் இந்த அளவுக்கு ஆடி இருக்க நீ, அதுவும் எங்கள் மேலே அகெயின்ஸ்ட் அமெரிக்கா 7 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணேன். அது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, யூ ஆர் த பெஸ்ட்டு 3 பாயிண்ட் ஷூட்டர் இந்த கேம்ஸில் நாங்கள் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மெடலையும் அவரோட கிஃப்டையும் எனக்கு கொடுத்தாரு ஒரு ஞாபகார்த்தமாக. அது ஒரு பெருமை மிக்க தருணமாக எனக்கு இருந்திருந்தது. இது நம்மளோட பேஸ்கெட் பாலுக்கும் இந்த இந்தியனோட பேஸ்கெட் பாலுக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் ஒரு பெரிய வரவேற்ப தக்கதாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கேன் நான். பட் எல்லா மினிஸ்டர்ஸும் இன்க்ளூடிங் நம்ம பிஜேபி அண்ணாமலை டெய்லி என்ன ஃபோன் பண்ணி கேட்டுட்ருப்பார், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது மாதிரி சென்ட்ரல் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரோட பிஏ அவரும் கால் பண்ணுவாங்க. எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இந்த கேட்டகரியில் ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே நான் இந்த அளவுக்கு விளையாடுறேன்னு எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி. அண்ட் ஐ எம் ஆல்சோ ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் பீயிங் தமிழ்நாட்டிலேருந்து இப்போ உலக ஃபுட்பாலில் இப்போ வேர்ல்ட் கப் நடக்குது. அதில் தமிழன் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. பட் அவர் கூட ஸ்ரீலங்கன். பட் நான் தமிழ்நாட்டில் பார்ன் அண்ட் ப்ராட் அப், இங்கே அண்ணா நகரில் பிறந்து அண்ணா நகர்லேயே வளர்ந்து, இங்கேருந்து ஒரு தமிழ்நாட்டிலேருந்து நான் ஒரு இந்தியா விளையாடி, அதுக்கப்புறம் இப்போ ஆஸ்திரேலியன் அணிக்காக தேர்வு பெற்று உலகக்கோப்பை செமிஃபைனல்ஸ் மட்டும் போயிட்டு வந்தது. அங்கே மெடல் அடித்தது எனக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் ஒரு பெருமையாக நினைக்கிறேன்.